இறைவன் மூன்று விதமான கருத்துக்களை முன்வைக்கின்றார். நான் தற்பொழுது நம்முடைய கார்கில் அன்னை ஆலயத்தில் சென்று ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அன்னையிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்ட, நான் இன்று இவர்களுக்கான எதை போதிக்க வேண்டும், எதை நான் கூற வேண்டும் என்று அன்னையிடம் நான் முறையிட்டு ஜெபமாலை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இறை வார்த்தை இறை என்னை தூண்டியது என்றால் ஓடியிருக்கின்றார், அவருடைய உள்ளங்கையில் எடுத்து வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் நாம் கவலைப்பட்டோம் என்றால் இறைவன் கவலைப்படாமல் இருப்பானா? அதான் நம்முடைய இறைவன். உங்களுடைய கவலைகளை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று இறைவன் கூறுகின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் நாம் கடந்து வரும் பொழுது நமக்கு எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நம்மை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது சங்கீதம் 27 இறைவன் நினைவூட்டுகின்றார். என்னுடைய எத்தனையோ சொந்த பந்தங்கள், உற்சாக உறவினர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும், ஆனால் இன்று நான் யாரும் இல்லாத நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றேன் என்று கலங்கிய உள்ளத்தோடு இருக்கும் பொழுது இறைவன் நினைவு கூறுவது சங்கீதம் 27. அது கொஞ்சம் வாசிக்க. சங்கீதம் 27 இறைவன் இவ்வாறு நினைவு கூறுகின்றார். ஆண்டவரே என் ஒளி. அந்த ரிப்போர்ட் என்ன வந்தது என்றால் கேன்சர் இல்லை என்று. இது எதை குறிக்கிறது என்றால் இறைவன் இன்று உயிரோடு இருக்கின்றார். கிட்டத்தட்ட 10-15 கேன்சர் பேஷண்ட் குணமாயிட்டாங்க. நிறைய அற்புதங்களை இறைவன் செய்கின்றார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள், எத்தனையோ இடங்களில் பலவிதமான நன்மைகளை இறைவன் கூறுகின்றார். என் மூலமாக நிறைய காரியங்களை இறைவன் செய்திருக்கிறார். இது எதனால் என்பதை நானே சில நேரம் யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு இதுவரைக்கும் அதனுடைய விடை தெரியவில்லை. இதை குறித்து நான் இந்த நிலைக்கு நான் வருகிறேன் என்றால் அதற்கு முதல் காரணம் யார் என்றால் ஃபாதர் சகாய வில்சன் என்ற ஒரு குருமானவர், MSFS சபையை சார்ந்தவர், குடும்ப நண்பர். முதல் முறையாக அவருக்கு சகாயமாக ஆலயம் கட்டுவதற்காக நான் அவரிடம் பழகினேன். அந்த ஆலய பணிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடன் தங்கியிருக்கும் பொழுது அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த ஜெபமாலை எடுத்து ஜெபமாலை சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் ஒரு நாள் அவரிடம் இதை பற்றி கேட்கும் பொழுது, இதை சொன்னால் தெரியாது, ஜெபமாலையை கையில் எடுத்து சொல்லி பாருங்கள், அதை சுவைத்து பாருங்கள், அப்பொழுது அவருடைய அருமை பெருமை உங்களுக்கு புரியும் என்றார். 7 நாட்கள் அந்த ஜெபமாலை சொல்லும் பொழுது எத்தனையோ இடங்கள், அதையும் மீறி அந்த ஜெபமாலை சொல்லி முடித்தேன். 27 வருடங்களாக ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருக்கின்ற என்னால் ஜெபமாலை விட்டு இருக்க முடியாது. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஜெபமாலை இருக்கிறது. நான் எங்கே சென்றாலும் அந்த ஜெபமாலை என்னுடைய கூடயே வருவாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இறைவன் எனக்கு அடையாளங்களை கொடுத்தது. அப்படி என்றால் நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் யார்? இறைவனால் இந்த இடத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு அரிசகோதரர் தான். என்னுடைய மறு உருவமாக இருக்கிறது ஃபாதர் சகாய வில்சன். கண்ணே சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணே சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என்னாவும் நீரே, என் அப்பாவும். இதோட நாள் உண்மை நான் தெரிந்து கொண்டேன். அந்த காரணத்தினால் அவளை சந்திப்பதற்காக நான் இந்த நேரத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு விதமான இறை வார்த்தைகள் என்னை நினைவூட்டியது. நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும் என்றால், நாம் எல்லோருமே ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலிருந்து வந்திருப்போம்.
அவரான சூழ்நிலை கடந்து வரும் பொழுது இந்த உலகத்தில் எவ்வாறு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தாயின் கருவயிற்றில் உருவாகும் போது போன மாதம் இங்கே நம்ம வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. வந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அந்த எண்ணெய் அவங்க கொடுத்து கண்ணில் மேலே அப்ளை பண்ண சிஸ்டர். கண்டிப்பாக இது எதுவும் ஆகாதுன்னு அந்த சிஸ்டர் கொடுத்து விட்டோம். அவங்க பாண்டிச்சேரி தான் அவங்களோட ஜெனரேட்டு. லாஸ்ட்டு போன மாதம் 23ஆம் தேதி அவங்க ஜெர்மன் போகிறதுக்கு முன்னால் அந்த டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணும்போது அந்த மருத்துவர் சொன்ன பதில் என்னவென்றால், இனி உங்களுக்கு இந்த கண்ணில் ஊசி தேவையில்லை. இனி உங்களுக்கு இந்த கண்ணில் ஊசி வேண்டியதில்லை, உங்கள் கண் சரியாக இருக்கிறது சொன்ன வார்த்தை. அந்த சகோதரி உடனே எனக்கு சொன்னாங்க, பிரதர் அனைவரையால் எனக்கும் அற்புதம் செய்துவிட்டார், எனக்கும் அற்புதம் செய்துவிட்டார். இந்த கண் அந்த ஊசி போடவில்லை என்றால் கண் தெரியாமல் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஊசிகள் போடும்பொழுது வலிகள் என்னால் தாங்க முடியாது. 2 நாட்கள் இந்த கண்ணுக்குள்ள ஊசி போடும்போது ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சோம். ஆனால் மாதாக்கத்து வேண்டிட்டு போனேன். நீங்கள் என்ன கொடுத்தீங்க? அப்ளை பண்ணேன். மருத்துவர்கள் செல்லும் பொழுது சொன்ன பதில் எவ்வாறு இந்த நிகழ்வு நிகழ்ந்தது, எவ்வாறு இப்போ ஒரு அதிசயம் நடந்தது. மருத்துவத்துறையில் இதை குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய் எப்படி உங்களுக்கு சரியானது? மருத்துவம் கேட்ட கேள்வி. அப்பொழுது அந்த அருள் சகோதரி சொன்ன பதில், இந்த மாதிரி நிகழ்வுகள் சொல்லும்போது ஒரு இந்து மருத்துவர் அந்த சகோதரிடம் ஆசீர்வாதம் இது எதை குறிப்பிட்டிருக்கிறார்? அந்த நாளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேச முடியாதவர் பேசினார், நடக்க முடியாதவர் நடந்தார், தாவீதின் மகனையின் மீது கண் திறக்கும் என்றார், கண் பார்வை பெற்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறை வார்த்தையை எழுதியதை இறைவன் இன்று நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் இறை எவ்வளவு உதவியாக இருக்கிறார். சற்றை செஞ்சீர்கள். தொடர்ந்து நான் உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எனக்காகவும் என்னுடைய பணிக்காகவும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நான் பல ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இதே சென்னைக்கு மறுபடியும் 4 சர்ச் வர சொல்லியிருக்கிறாங்க. நான் யாரும் நம்ம நேரம் கொடுக்கல. நிறையா பக்கம் கூப்பிட்டுருக்காங்க. என்னுடைய திட்டம் மீண்டும் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் எனக்காக வேண்டும், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய திரு ரத்தத்தை நீங்கள் காணும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்களை ஜபங்களை இறைவன் வேண்டுங்கள். காட்சி கொள்ளல கருணை உள்ளம் படைத்த அன்னை மரியாதையும் இந்த உலகத்துக்காக கொடுத்த ஒரே மனுமகன் நமக்காக ரத்தத்தை சென்றினார். அவருடைய ரத்தம் இது அவருடைய. இது இந்த உலகத்தில் நம்மை மீட்பதற்காக இறைவன் இந்த உலகத்தில் சிந்தியார். அவர் சிந்திய ரத்தம் ஒரு நாளும் வீண் போயிடக்கூடாது என்பது கடவுளுடைய திட்டம். இதை நீங்களும் கருத்தில் கொண்டு தொடர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு உடல்நலத்துக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் இணைந்து அருள் சகோதரிகளுக்காகவும் அருள் சகோதரர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். உங்களுடைய ஜெபமாலைகள் என்னாலும் அவர்களை நினைவு கூறட்டும், நானும் உங்களை நினைவு கூறுகிறேன். நாம் அனைவரும் இணைந்து இறைவனோடு செல்லும் பொழுது இறைவன் நாம் நினைக்க முடியாத காரியங்களை இறைவன் செய்ய வல்லவராக இருக்கின்றார். வழியை பாருங்கள். அது இந்த சிலுவையில் பார்க்குறீங்களா, இதே தான் எங்களை வீட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அன்னை மரியாதையோட சிலுவத்திலிருந்து
இந்த எண்ணெய்களும் மந்திரமடைகிறது. அதே மாதிரியான சிலுவையிலிருந்து ரத்தமும் வரும். இந்த சிலுவைகள் பிரேயருக்கு செல்லும்போது மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போனேன். என் தலையில் பிளட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த சிலுவையில் பிளட்டு வந்துடும். நான் அவங்ககிட்ட சொன்னேன் அல்லவா, அதுதான் இந்த நிகழ்வு. உங்கள் முன்னால் அருகில் கொண்டு வருகிறேன், தொடர்வதற்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா இவனுடைய ரத்தங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தில் முக்கியமாக அருள் சகோதரிகளையும் அருள் சகோதரர்களுக்காகவும் அதிகமாக வேண்டுங்கள். வரியை வாங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே கந்தையரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்